அண்மைச் செய்தி. நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவினின் உடல் அவரது சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவினின் உடல் அவரது சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஆணவ படுகொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவினின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் கடந்த 5 நாட்களாக போராடி வந்த நிலையில் இன்று உடலை வாங்க கவினின் உறவினர்கள் சம்மதம் தெரிவித்த நிலையில் அவரது உடல் கவினின் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. பொதுமக்களின் அஞ்சலிக்காக கவினின் உடல் அவரது சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டு அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆணவ படுகொலை தொடர்பாக ஏற்கனவே கவினின் காதலியின் சகோதரர் சரணடைந்த நிலையில் அவரின் தாய் மற்றும் தந்தை மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று உறவினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் அவரின் தந்தை கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தற்போது அவரின் உடலை பெற்றுக்கொண்டு உறவினர்கள் அவரின் உடலை சொந்த ஊருக்கு எடுத்துச் சென்றிருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருது இணைப்பில் இருக்கிறார். மருது, கவினின் உடல் அவரோட சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அங்கு மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கள நிலவரம் என்ன? பிரியா, தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி பகுதியைச் சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் கடந்த வாரம் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் கடந்த குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும், மேலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி 5 நாட்களாக போராட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் குற்றவாளி மற்றும் அவருடைய தந்தை கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு உடலை உறவினர்கள் வாங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தற்போது உடலானது சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்களை அஞ்சலிக்க வைத்திருக்கிறார்கள். அந்த உடலை பார்த்து உறவினர்கள், தாய் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் கதறி எழக்கூடிய காட்சி நம்ம பார்ப்பவரை நிகழ்விக்கப்படுகிறது. ஒரு மட்டும் இல்லாமல் இந்த பொறுத்தவரை அரசு சார்பாக நேரு மற்றும் மாவட்ட ஆட்சியரும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரும் இப்போது தற்போது உடலுக்கான அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். மற்றும் அவருடன் பயின்ற நண்பர்கள், பள்ளி நண்பர்கள், கல்லூரி கால நண்பர்கள், ஊர் மக்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் தற்போது அவர் உடலுக்கு அஞ்சலியான செலுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இங்கு அஞ்சலி செலுத்தப்பட்ட பிறகு அவர் உடலானது சொந்த ஊரில் இடுகாட்டில் நல்லடக்கம் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏற்பாடுகளையும் தற்போது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கே தற்போது அஞ்சலி நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த கிராமம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர்கள், மாநகர காவல்துறை அதிகாரிகள் மற்றும் எஸ்பி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் இங்கே முகாமிட்டிருக்கிறார்கள். கவினின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அங்கு உறவினர்கள் கதறி எழும் காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். முன்னதாக அதிக அளவில் உறவினர்களும் அவரோட நண்பர்களும் கூடியிருக்கிறதுனால அங்கு பாதுகாப்புக்காக போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கின்றனரா? என்ன விவரம் வருது? இந்த ஊராக ஆறுமுகநேரி பகுதியில் வீட்டில் தற்போது உடலானது வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த ஊரை கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் வந்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் கவினுடன் பயின்ற மற்றும் பணியாற்றிய நிறுவனங்களைச் சேர்ந்த பலரும் இந்த நிகழ்வில் இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்த அமைப்பினர்களும் கட்சி தலைவர்களும் தற்போது இங்கு வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இன்று சரியாக 1 மணி வரை இந்த அஞ்சலி நிகழ்வு என்பது இங்கு வைக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும், தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் முக்கிய அரசியல் கட்சியைச் சேர்ந்த பலரும் இங்கு வர திட்டமிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு இங்கிருந்து உடலானது இடுகாட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கும். இடுகாட்டில் அதுக்கான தேவையான ஏற்பாடுகளை தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் தான் அந்த இடுகாடு என்பது இருக்கிறது. அந்த இடுகாட்டிற்கான ஊர்வலமாக செல்லவும் அதற்காக ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை செய்திருக்கிறார்கள். தற்போது இந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மருது.